என்ன மக்களே, நான் சொன்ன மாதிரி வச்சு செஞ்சிருக்காப்புல எஃப்ஜே அவர்களை விஜய் சேதுபதி. கொஞ்சம் நஞ்சு செய்கையில் வேற லெவல் செய்க. குறிப்பாக பார்வதிக்காக சப்போர்ட்டிவாக இறங்கி எஃப்ஜே அவர்களை போட்டு பொழந்து எடுத்திருக்காப்புல. இது எஃப்ஜேவை மட்டும் பொழந்து எடுக்கிறது இல்லை, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் பொழந்து எடுக்கிறது தான். ஏன்னா பார்வதி அப்படின்னு சொன்னாலே அவங்க என்ன சொன்னாலையும் அது தப்பாக தான் இருக்கும். அவங்க என்ன செஞ்சாலும் அது தப்பாக தான் போய் முடியும். அவங்க என்ன வார்த்தை பயன்படுத்தினாலையும் அவங்க அக்யூஸ் பண்ணுறதுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. அவங்க என்ன தான் சொன்னாலையும் என்ன லவ் பண்ணக்கூடாது, அது ஒரு செல்ஃப் லவ் அப்படின்லாம் இவங்களுக்குள்ள இவங்களே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஒரு விஷயத்தை பார்வதிக்கு எதிராக பண்ணுறாங்கல்ல. ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து அடி கொடுக்குறாப்புல விஜய் சேதுபதி. அதுதான் தரமான செய்கை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போது எஃப்ஜே அவர்களை எப்படியெல்லாம் போட்டு பொழந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்கள் சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா இல்லையா? உங்களுக்கு கை அடிபட்டிருக்கு, ஸோ அதனால் இன்னொரு ஆள் இருந்தால் தான் என்னால் சமைக்க முடியும். நேற்றெல்லாம் பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நைட்டெல்லாம் தூங்காமல் நான் வேலை பார்த்துருக்கேன். கிச்சன் கிளீனிங் பண்ணியிருக்கேன், வெஷல் வாஷிங் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்களா இல்லையா? காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சிருங்க எஃப்ஜே, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க எஃப்ஜே அப்படின்னு சொல்லும்போது கூட நீங்கள் கூப்பிட்டு இல்லை நம்ம ஷேர் பண்ணி தான் வேலை செய்யணும். ஒன்று நீங்கள் வெஷல் வாஷ் பண்ணுங்கள், இல்லைனா குக் பண்ணுங்கள், அதே போல் க்ளீன் பண்ணுங்கள், இல்லைனா வெஷல் வாஷ் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு நைட்டே என்னால் முடியாது, தனியாலாம் என்னால் குக் பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது, என்னால் முடியல, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்கள் ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகல அப்படின்ற ஒரு கேள்வியை பார்த்திங்க அப்படின்னா முன்னெடுத்து வச்சுருக்காங்க எஃப்ஜே கிட்ட. இந்த கேள்விக்கு எஃப்ஜே அப்படி என்ன பதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைண்ணா எனக்கு கை அடிபட்டுருச்சு, ஸோ அதனால் நான் செய்யலை, அப்படி நான் ஒர்க் பண்ணாமலாம் ஒன்றும் கிடையாது, நானும் ஒர்க் பண்ணேன், ஓரளவுக்கு ஒர்க் பண்ணேன், அன்றைக்கி எனக்கு ஃபீவர் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்தால் ஃபீவரு, அவங்களுக்கு ஃபீவர் கிடையாதா? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகக்கூடாதா? உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் படுத்து தூங்கிடுவீங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாலையும் நீங்கள் கேட்காம அவங்கள வேலை வாங்குவீங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி எஃப்ஜேவை போட்டு பொலன்னு பொழந்திருக்காப்புல அந்த ஒரு விஷயத்துக்கு. அதுக்கேற்ற மாதிரி பார்வதி அவர்களும் தரமான பாயிண்ட்ஸை எடுத்து வச்சு பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்வதி இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடில் பேச வச்சா நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னதான் வீக்கெண்டில் அமைதியாக இருந்தாலும், அப்படியே சாந்த சுரபியாக இருந்தாலும், அந்த வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா ஃபயர் மோடுக்கு போயிடுவாங்க. ஆனால் அப்பப்போ லூஸ் ஸ்டாக் விடுவாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ இந்த ஒரு பிரச்சனையை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒர்க்குக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது அந்த இடத்துல தலையிட மாட்டேங்கிறாரு அப்படின்றாங்க. எப்போது ஹெல்ப்புக்கு தேவைப்பட்டாலையும், எப்போ கிச்சன் டீமில் ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க, இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஒரு இடத்துல ஆஸ் ஏ தலைவராக அவர் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கும் உடம்பு சரியில்லை, அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை, 2 பேரால் மேனேஜ் பண்ண முடியல, ரெஸ்ட் ரூம் வாஷ் பண்ணணும், அதே போல் வெஷல் வாஷ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் சமைக்கவும் செய்யணும், அது இல்லாமல் வார்டனாக வேலையும் செய்யணும், ஸ்டூடெண்ட்டையும் பாதுகாக்கணும். அப்படிங்கிற போது எங்களால் முடியல, எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆளை கொடுக்குறீங்களா, இல்லை ஸ்டாஃப்ஸை நாங்கள் ஒரு ஹெல்ப்புக்கு கூட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு தலைவராக பார்த்திங்க அப்படின்னா அவங்க எந்த ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா எடுக்கவே கிடையாது. குறிப்பாக பார்வதி ஒவ்வொரு இடத்துலையும் அஃபெக்ட் ஆகும்போது இதில் பார்வதி இன்னொரு பாயிண்ட்டை இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது இருக்கிறதுல ரொம்ப ஹைலைட்டான ஒரு பாயிண்ட், ரியலாகவே சொல்கிறேன், மொத்தமாக போட்டு உடைக்கிற ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். எஃப்ஜே அவர்களாக தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன பாயிண்ட் அப்படின்னா, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, கிச்சனில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் நடந்தாலும் சரி, சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னாலும் சரி, வெஷல் வாஷிங் சரியில்லைன்னு சொன்னாலும் சரி, ஹைஜீனிக் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி, எப்படி எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் சிங்கிளாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சார் ரொமான்ஸ் பண்ண போயிடுவார் அப்படின்னு போட்டு உடச்சி விட்ருக்காங்க நம்மளுடைய பார்வதி. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் போதும் ஒட்டுமொத்த எஃப்ஜேவுடைய சாம்ராஜ்யத்தையும் அழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிங்கிளாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு விட்டு ஆஸ் எ தலையாகவும் அவங்க பார்த்திங்கன்னா எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கலை. அதே போல் கோவொர்க்கராகவும் அவங்க பெருசாக எதுவுமே பண்ணல. இவ்வளோக்கும் அவங்க அசிஸ்டன்ட் வார்டன், ஓகேங்களா, வார்டனுடைய பேச்சை கேட்டு தான் அசிஸ்டன்ட் வார்டன் ஒர்க் பண்ணோம்.
ஆனால் வார்டன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் வார்டனுடைய வேலைகள்லாம் கேட்டுட்டு, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு, அந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா வார்டன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி நடக்குமா? ரியலாகவே சொல்கிறேன். கீழே அதாவது அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஆள் வந்து டேரெக்டாக மேனேஜர்கிட்டயோ இல்லை வந்து டேரக்ட் வார்டன்கிட்டயோ வந்து சொல்லும்போது, அப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து மேனேஜர் செஞ்சிட முடியுமா? இல்லை வார்டன் வந்து செஞ்சுருவாங்களா? அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பேசும் பொருளாக இருக்குது. அண்ட் எப்ஜோவை போட்டு பொழக்க எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் யூஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தலைவராக இருக்கும் பொழுது தர்மலிங்கம் அண்ட் வசந்தி மேடமுடைய லெட்டர் இஷ்யூ வந்து வந்துச்சு. அந்த மொட்டை கடுதாசி வந்து வந்துச்சுல்ல, அந்த மொட்டை கடுதாசி அவங்களுக்கு பர்சனலாக அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பர்சனலாக எனக்கு ஹிட் ஆகுது. இந்த மாதிரி வார்த்தைகளை எழுதியிருக்கக்கூடாது. 5 பாயிண்ட்டுமே எனக்கு வந்து பயங்கர இன்டென்சிவாக வந்து எழுதுன மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது எனக்கு வந்து பிடிக்கல. இது யாராக இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டருக்குள்ளேருந்து கேட்டுட்ருக்காங்க. ஓகே, கரெக்ட் தானே? கேரக்டரை தானே கேட்டாங்க. சில இடங்களில் வந்து பார்வதியாக கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது நான் கேரக்டராகவும் கேட்குறேன், பார்வதியாகவும் கேட்குறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்கல்ல. ஆஸ் ஏ தலைவராக நீங்கள் அந்த ஒரு பிரச்சனைக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் கொண்டு வந்தீங்க? ஏன்னா அது கைமீறி வந்து போயிடுச்சு, எல்லை மீறி வந்து போயிடுச்சு. ஏன்னா அது வந்து பிரின்ஸிபல் கிட்ட சொல்கிறாங்க. பிரின்ஸிபல் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான முடிவுகளும் பெருசாக எடுக்காமல் ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்டையும் உட்கார வச்சு இந்த லெட்டரை வந்து எந்த கோணத்தில் எழுதுனீங்க, என்ன மைண்ட் செட்டில் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டாப்புல. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல சொல்யூஷன் வந்து கிடைக்கல. சரி, அமித் அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள். ஸோ அவர்கிட்ட சொல்லும்போது அவரும் வந்து பார்த்திங்கன்னா கோவப்பட்டு போயிட்டாப்புல. ஸோ அவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனை வந்து பெருசாக சொல்லலை. கனி அவர்கள் அவங்க வந்து ஒரு ஸ்டாப்பு அவங்கக்கிட்ட கேட்கும்போதோ இல்லை இந்த லெட்டர்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, உன் மண்டையில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போது நீங்களும் அதை தானே சொல்லிட்டு போனீங்க, ஐடியா கொடுத்ததே நீங்கள் தானே. ஸோ அப்படி இருக்கும்போது தலைவராக அதுக்கப்புறமா அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க, அஃபென்சிவ் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் போய் அழுகுறாங்க. ஆஸ் ஏ தலைவராக நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும்ல. பிரின்சிபல் எடுக்க முடியாத ஒரு ஸ்டாண்டை நீங்கள் வந்து எடுத்துருக்கணும்ல. பிரின்சிபல் வந்து ஓகே, இது வந்து ஒரு ஆர்டினரியான ஒரு விஷயம் தான், இது ரொம்ப ஃபன்னாக தான் வந்து இருக்குது, இது வந்து நம்ம ஃபன்னை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாப்புல அவர். ஆனாலும் அவங்க அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிரின்சிபலை தாண்டி ஆஸ் ஏ கேப்டனாக நீங்கள் ஒரு ஸ்டெப் அவுட் எடுத்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம்ல. இந்த மாதிரி எழுதக்கூடாது, நான் ஒரு கேப்டனாக வந்து சொல்கிறேன், இந்த மொட்டை கடுதாசி அவங்களுக்கு ரொம்ப அஃபென்சிவாக வந்து இருக்குது, நீங்கள் என்ன தான் வந்து பொழுதுபோக்குக்காகவும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் ஃபன்னுக்காகவும் நீங்கள் எழுதியிருந்தாலும் அவங்களுக்கு அது ரொம்ப பர்சனலாக அஃபெக்ட் ஆகிற மாதிரி வந்து இருக்குது, அஃபென்சிவாக வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம்ல ஒரு தலைவராக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. அதுக்கு எப்ஜே என்ன பதில் சொல்லுவாப்புல? எந்த பதிலும் சொல்ல மாட்டார். ஏன் அப்படின்னா அது அந்த லெட்டர் எழுதுறதுக்கான முழு காரணமே வந்து அவர் தான் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு எழுதுறது, அந்த வார்த்தைகள் தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்வதியே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஒரு ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வார்த்தை வந்து இருக்குப்பா. அதாவது தலைவராக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அது என்ன அப்படின்னா, இல்லை சார் நான் அதை கேட்டிருப்பேன், ஆனால் அவங்க எப்போ கேரக்டராக இருக்காங்க, எப்போ வந்து பார்வாக இருக்காங்க மாறுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிலண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம விஜய் சேதுபதி ஒரு தக்க செருப்படியை வந்து கொடுக்குறாப்புல. ஓகேவா? அவங்க பார்வாக இருந்தாலே அது அஃபெக்ட் ஆகிறேன் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. கரெக்டாக? அதே போல் வசந்தியாக இருக்கும்போது அது அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ எந்த விதத்துலையும் நீங்கள் தலைவராக இருந்து, அதாவது நீங்கள் அந்த அசிஸ்டன்ட் வார்டன்லேருந்து வெளியே வந்து தலைவராக இதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்கள் சொல்லாத போது பாரு வந்து எப்போ இருக்காங்க, எந்த கேரக்டர்லேருந்து இருக்காங்க, எந்த இதுலேருந்து இருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது தப்பான விஷயம் அப்படின்றத சொல்கிற மாதிரி அப்போது நம்ம விஜய் சேதுபதி வந்து தரமான ஒரு செருப்படி வந்து கொடுக்குறாப்புல. என்ன தெரியுமா? அப்போது உங்களை ஃபாலோ பண்ணுறதும் உங்களை வேலை செஞ்சு வைக்கிறது தான் பிக் பாஸோடைய வேலையா? நீங்கள் கரெக்டாக வேலை செய்யணும். உங்களை அதாவது மற்றவங்கெல்லாம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் தப்பு பண்ணும்போது நீங்கள் நின்று கேட்கணும். கரெக்டு தானே? நீங்கள் தானே நின்று கேட்கணும். ஆனால் நீங்களே தப்பு பண்ணும்போது பிக் பாஸ் அவர்கள் உங்களை கண்காணிக்கணும். அப்போ வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, என்ன தப்பு நடக்குது, என்ன சரி நடக்குது, எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கு தான் ஒரு தலைவரை வந்து நிர்ணயிக்கிறோம். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணாமல் நீங்களே தப்பு பண்ணும்போது அப்போ பிக் பாஸ் தானே உங்களுக்காக வேலை செய்யணும். உங்களை வேலை செய்ய வைக்கிறதும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்றத ஃபாலோ பண்ணுறது தான் பிக் பாஸோடைய வேலையா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய விஜய் சேதுபதி தரமான ஒரு செருப்படி வந்து கேள்வி வந்து கேட்டிருக்காப்புல. இந்த இடத்துல எப்ஜேவுக்கு வாயே திறக்க முடியல. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டு தலையாக அந்த இடத்துல வரணும், இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்றத என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு விஜய் சேதுபதி சொல்கிறாப்புல, இந்த மாதிரி சும்மா பூசியெல்லாம் முழுகாதீங்க, ஓகேவா? இது உலகத்துக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும், உள்ள இருக்கிறவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், ஆடியன்ஸுக்கும் தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி பூசி முழுகாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சுருக்காப்புல. ஸோ கண்டிப்பாக தரமான ரோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்ஜே அவர்களுக்கு வந்து இருக்க போகுது. ஆனாலும்
இந்த ஃபயர்லாம் பத்தாதுக்கு விஜய் சேதுபதி சார், இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். வேற லெவலில் சம்பவம் இன்னும் நிறைய பண்ணுங்க, தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.